வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு நட்சத்திரத்தை பொறுத்து லாபம். தலைப்பு வேடிக்கையாக தான் இருக்கும். எப்படி என்றால், இந்த 11ஆம் இடம்தான் நாம் லாபாதிபதி என்று அழைக்கின்றோம். இந்த லாபாதிபதியானது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது நமக்கு நன்மையை தருகின்றது. சில நட்சத்திர சாரங்களில் செல்லும் பொழுது சில கஷ்டமான சூழ்நிலையை தந்துவிடுகின்றது. ஆக 11ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியின் நட்சத்திரத்திலோ அல்லது 9ஆம் அதிபதியின் நட்சத்திரத்திலோ இருக்கும் பொழுது நமக்கு சாதகமாக அமையும். ஃபினான்ஷியல் மேட்டரை, அதாவது லாபம் எதை வைத்து எந்த லாபமானால் மிஷினரியாக கூட இருக்கலாம், லேண்டாக கூட இருக்கலாம், மணியாக கூட இருக்கலாம், எப்படியோ புத்திரனாக கூட இருக்கலாம். 11 லாபம், லாபாதிபதி என்று பெயர், அவ்வளோதான். அந்த காரகத்தை தகுந்து நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஆக 2, 9, 11 தொடர்பு என்பது பல ஜோதிடர்கள் நன்றாக அமையும் என்று சொல்கிறார்கள். தனநிலை மேம்பாட்டுக்கான நிலைப்பாடு. இவர்கள் ஒரு மறைவுஸ்தான அதிபதியுடன் தொடர்பு கொண்டு இருந்தால் தனநிலையில் சற்று சிந்திக்க தூண்டும். சத்யாச்சாரியார் என்பவர் பஞ்ச சித்தாந்த கொள்கை, அவர் நட்சத்திரங்களை கையாளும் விதம் பற்றி கூறியிருப்பார். 11ஆம் அதிபதி எந்த கிரகத்தில் இணைந்து இருந்தாலும் என்ன பலன் என்பது வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்பொழுது லாபாதிபதி எந்த நட்சத்திரங்களில் நின்றால் லாபம் தரும், இதை பிராக்டிக்கலாகவே பார்த்தாகிவிட்டது. ஒருவர் என்ன செய்தார் என்றால், அவர்களுக்கு அந்த 11ஆம் அதிபதி 3, 5, 7 நட்சத்திரத்தில் நின்றது. அவர் கடை வைப்பார். கடை வைத்தால் முதல் அழியாது. இவர் உழைப்பு தான் உழைப்பும் மிஞ்சாது. இவர் உழைப்பார், அந்த முதல் அப்படியே இருக்கும். 5 வருடம் ஆனாலும் சரி, 10 வருடம் ஆனாலும் சரி, லாபம் மட்டும் வராது. இதை எப்படி இதை விவரிப்பது என்பது நமக்கு புரியவில்லை. உண்மை அதுதான். அப்படி அந்த 11ஆம் அதிபதி 3, 5, 7 நட்சத்திர காலில், அதாவது அவர் பிறந்த நட்சத்திரத்திற்கு 3, 5, 7 நட்சத்திரங்களை எந்த நட்சத்திரம் வருகின்றதோ அந்த நட்சத்திரத்தில் இவரது 11ஆம் அதிபதி இருக்கும் பொழுது அவர் எது செய்தாலும் அது எப்படி என்று சொன்னால், அது ப்ராக்டிக்கலும் பார்த்தாகிவிட்டது. லாட்ரி டிக்கெட் 10 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் வாங்கினா 10 ரூபா விழும், 20 ரூபா வாங்கினா 20 ரூபா விழும். ஆக போட்டதை அப்படியே எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர்த்து அது நோ ப்ராஃபிட். அது இந்த மாதிரி நிலை. அதாவது பேருக்கு கடை வைத்திருக்கிறேன், வண்டி ஓடுகிறது, அவ்வளவுதான். உங்களுக்கு லாஸ் ஆகாது, ஆகவே ஆகாது. சொற்ப லாபம் வந்தால் அதிசயம், அவ்வளவுதான். ஆக இது நமது நேரம் வீணாகிறது அல்லவா? அதனால் நம்ம சிந்திக்கணும், இப்படி செய்வது சரியா? அப்போ வேற ஒரு லைனை ட்ராக் பண்ணி நம்ம அதில் போயிடணும், நமக்கு எது பெனிஃபிட் அப்படின்ட்டு. இது என்னவென்றால், தெரியாதவர்களுக்கு தான் இது. என்னமோ செய்து தெரியவில்லை, நான் கடை வைத்தேன், அப்படியே இருக்கின்றது, ஒன்றும் ஆகலை. சில பேர் புலம்புகிறார்கள் அல்லவா? அப்படி வர்றதுக்கு காரணம் இதுதான். நாம் எப்போதுமே முன்னாடியே சிந்திக்க வேண்டும். ஒரு மாதம் அல்லது 6 மாதம் அல்லது 1 வருடம் கடத்தி விடுகிறோம் காலம். அப்போதாவது நாம் சிந்திக்கணும் என்ன காரணம். அப்போ அதை நாம் எளிதில் கண்டு உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது அதே அந்த 11ஆம் அதிபதி அவர் பிறந்த நட்சத்திரத்திற்கு மேலும் அதை குறிப்பிடுகிறார். 3, 4, 7, 11 என்ன ஒரு ஞானிகள் சொல்கிறார்கள் என்றால் அதில் அர்த்தம் இருக்கும். நம்மள் அதில் வாதம் செய்ய முடியாது. அதுதான் அதை என்ன சொல்லுவார்கள் என்றால், the dogmas established by the saints cannot be contradicted. அதாவது நமது ரிஷிகள் என்னென்ன அவர்கள் ஒரு விதிகள் விதித்தார்களோ அதை எதிர்த்து நாம் வாதாட முடியாது. அதில் ஏதோ இருக்கின்றது சொல்கிறார்கள், அவ்வளவுதான். அதில் அனுபவத்தில் தானே சொல்கிறார்கள், உணர்ந்ததை சொல்கிறார்கள். அது ப்ராக்டிக்கலாக நடைமுறை ஆகவும் ஆகாது என்பது அதை நாம் தான் அது சிந்திக்க வேண்டும். ஆக ஒரு ஜாதகத்தில் 11ஆம் அதிபதி அவர் பிறந்த நட்சத்திரத்துக்கு 3, 4, 7, 11 இதன் நட்சத்திர சாரத்தில் செல்லும் பொழுது அந்த தசாபுத்தி அந்தரங்களில் அவர் லாபம் பெறுவார். இது சத்யாச்சாரியார் அவர்களின் நட்சத்திர சித்தாந்த கணக்கு. அவர் அதில் குறிப்பிட்டிருப்பார். 3, 5, 7 இந்த நட்சத்திரத்தில் அவர் பிறந்த நட்சத்திரத்திற்கு 3, 5, 7 நட்சத்திர காலில் நின்றால்
லாபம் பெறலாம், அது சொற்ப லாபமாக இருக்கும், அதிக லாபம் பெற இயலாது. ஆக்சுவலாக போட்ட முதல் தான் இருக்கும், 1-2 வர்றதுக்கு நம்ம அதில் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய நமது வாழ்நாள் தான் வீணாய் போய்விடும். ஆக நாம் சற்று சிந்திக்கணும். எப்போதுமே ஒரு நிகழ்வு நடக்கிறது என்றால் சற்று சிந்திக்கணும். ஆக உங்களுக்கு இப்பொழுது சொன்னது ஒரு ரிஷப லக்ன ஜாதகர், அவர் அனுபவித்ததை உங்களுக்கு இப்போது சொல்கிறார். அவர் ஏன் 3, 5, 7 என்று சொல்கிறார் என்றால், ஒருவேளை அந்த நட்சத்திராதிபதியானது ஒரு, ஏன்னா ரிஷப லக்னத்துக்கு உங்களுக்கு மகான்னும் போது சித்திரை 5வது நட்சத்திரமாக வரும். அந்த நட்சத்திரம் ஆட்சியாக இருக்கும் பொழுது அது வெளிநாட்டுக்கு அனுப்பி அதிக தனத்தை தரும். அதே நேரம் அந்த தனம் அடுத்த நிமிஷமே காலியாகிவிடும். ஆக அவர் சொன்னது கரெக்ட். வரலாம், வந்தால் இருக்காது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆக அவர் சொன்னது தான் கரெக்ட். லாபம் இருக்காது என்பது தானே முடிவு. அதுதானே, வருவதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. முடிவு என்ன, ரிசல்ட். பெரிய மேலாளர்கள், பெரிய கம்பெனியில் இருப்பவர்கள்லாம் அவங்க கேட்குற கேள்வி அதுதான், வாட் இஸ் த ரிசல்ட், அவ்வளோதான். என் ரிசல்ட் என்ன, அதை சொல்லு, எனக்கு கதை வேணாம்னுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி என் ரிசல்ட்டு தான் நாம் இப்போ பார்க்குறோம். அப்போ அதான் நடக்குது. அதனால் நாம் சற்று சிந்தித்து செயல்பட்டால் அந்த ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருந்து நாம் விடுபட்டு விடலாம். நன்றி, வணக்கம். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.